கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். அந்த காலம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நான் காலங்களை குறித்து உங்களுக்கு எடுத்தேன். அந்த அறியாமையின் காலத்தை குறித்து, கிருபையின் காலம் வரையிலும் ஒரு காலத்தை எடுத்தேன். இது அதோட செகண்ட் பார்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயும் ஒரு சில காலங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டால் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இதில் ஆகையால்னு வருதுன்னா மேலே இருக்கிற வசனத்தோடு கூட தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மேலே சொல்லப்படுது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் அப்போனா என்ன நடக்குதுன்னாக்கா, பெருமை இருந்துச்சுன்னா அங்கே கீழ்ப்படிதல் இருக்காது. அதான் முக்கியம். இளைஞர்கள் யாரு? மூப்பருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா இளைஞர் என்ன பண்ண மாட்டான்? பெருமை உள்ளவனாக இருப்பான். அதனால பைபிள் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியும் போது தான் அந்த இடத்துல நீங்க நிற்பீங்க. பெருமை என்னத்தை உண்டாக்கும்? பிரிவை உண்டாக்கும். இப்போ சபையில் ஒரு மூப்பர் இருக்கிறாரு, ஒரு வாலிபர் இருக்கிறாரு. வாலிப பையன் இளைஞர் மூப்பனுக்கு கீழ்ப்படியில. மூப்பர் சொல்றாரு இப்படி இருக்கணும்னு சொல்றாரு ஒரு இளைஞங்கிட்ட. இளைஞன் நான் கீழ்ப்படிய மாட்டேன்றான். அப்போ இங்கே என்ன நடக்கும்? அவன் வெளியே போயிடுவான். நான் என்ன, அவர் இப்படி சொல்றாரு, நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன், நான் அப்படி ஆயிடுவேன். அவன் சொல்லுவான், நான் போய் இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ கீழ்ப்படிந்து தாழ்மையா அங்கேயே இரு. ஏற்ற காலம் வரும், அப்ப கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? அப்ப பிரிஞ்சு போய் நீ என்ன பண்ணாத, கீழ்ப்படியாம, சபையில இருக்கிற மூப்பருக்கு கீழ்ப்படியாம, சபையில இருக்கிறதான போதகருக்கு கீழ்ப்படியாம, இல்ல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியாம நீ வெளியே போயிருந்த விட, வெளியே போய் நீ உயர்ந்துடலான்னு நீ நினைக்காத. கர்த்தர் சொல்றாரு, நீ மனத்தாழ்மையோடு அங்கேயே இரு. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? அங்கிருந்தே உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் சபையில் இருந்தேன். இன்னைக்கு கூட இந்த சபை 25வது வருஷம் ஆண்டு விழாக்கெல்லாம் என் சபையினுடைய போதகர் தான் வந்தார். ஆண்டு விழா நடத்தினாரு. சபையை அவர் தான் பிரதிஷ்டை பண்ணாரு. நான் ரட்சிக்கப்பட்ட சபை பாஸ்டர். இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் அவருக்குமான நல்ல பரஸ்பர உறவு உண்டு. அதில் ஏற்ற காலம் வரும்போது நான் அந்த சபையில் இருந்தேன், ரட்சிக்கப்பட்டு அதே சபையில் இருந்தேன். ஒரு காலகட்டம் வரும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்தினார். அதுக்கப்புறம் ஏசியில் வந்து நான் பாஸ்டர் ஆனால், ஏசியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது அவரும் பக்கத்தில் உட்காராரு, அவர் பக்கத்தில் நான் உட்கார்றேன். நானும் பாஸ்டர், அவரும் பாஸ்டர். ஸோ கீழ்ப்படிதல், ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அந்த போதகருக்கு கீழ்ப்படிதல், அந்த சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு கீழ், அதுதான் இங்கே பைபிளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள, பலத்த கரத்துக்கு போறது இல்லை, அதான் சபைன்றது. நீ இருக்க வேண்டிய இடத்துல அடங்கிடு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். சும்மா உன்னை உயர்த்துவார் அப்படின்றதுல ஏற்ற காலம் என்று ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது இடத்துல வாசிங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கும், எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சரி, இப்போ நம்ம இது நல்லா தெரிஞ்சிருக்கோம், நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்போம். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதுல 11ஆம் வசனத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே. இப்ப அங்க ஒரு காலத்தை பார்த்தோம், அது ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் உன்னை என்னைக்கு உயர்த்தணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சு இருக்கிறாரோ அந்த காலத்துல உன்னை உயர்த்துவார். அது ஏற்ற காலம். இந்த இடத்துல சொல்லப்படுது அதின் காலம். அதின் காலத்து சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்காரு. ஸோ எப்போ எந்த டைம்ல செய்யணும்னு நமக்கு தெரியும். ஒரு வயசு பையன்கிட்ட ஒரு பிளேடு கொடுக்க மாட்டோம். ஒரு 5 வயசு 6 வயசு பையன்கிட்ட பிளேடு கொடுப்போம்.
ஏன்னா இந்த வயசு புள்ள பிளேடை எடுத்ததுன்னா வெட்டிக்கும், இந்த வயசு புள்ள பிளேடு எடுத்ததுன்னா பென்சில் சீவும். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு தெரியும் எந்த டைம்ல யார் இடத்துல எதை கொடுக்கணும் என்பதை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அதன்படி தான் கர்த்தரும் ஏற்ற காலம் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும்போது கர்த்தர் அதை என்ன பண்றாரு, நேர்த்தியாய் செய்கிறார். இன்னைக்கு எல்லாருமே நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்ற உன் நினைவுகள் என் நினைவுகள் கிடையாது, நான் எப்போ சொல்றேனோ அப்படிதான் நடக்கும், அப்படிதான் அவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நான் வேதத்தில் நான் வாசித்தேன், வேதத்தை நான் பார்க்கும்போது அதில் ஒரு 14 வருஷம் என்ற ஒரு காலகட்டத்தை நான் பார்த்தேன். நான் இதை யூடியூப்பில் போட்ட, யாராவது பார்த்தீங்களா வீடியோவை? பார்த்தீங்களா? ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபுல்லாக பார்த்துருந்தாலும் அதில் சிலதை நான் கட் பண்ணிட்டேன், அனுபவ ரீதியாக ஒரு சிலதை கட் பண்ணி இருக்கிறேன். அது சபையில் பேசுனது, அதனால் இன்றைக்கி உங்களையும் உற்சாகப்படுதேன். இந்த 14 வருடம் என்ற ஒரு காலகட்டத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 14 வருஷ காலகட்டம் என்பது முதல்ல எங்கிருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா, எசேக்கியாவினுடைய வாழ்நாள்லேருந்து நான் பார்க்குறேன். எசேக்கியாவினுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ நாள் கூட்டி கொடுக்குறாரு? 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். நம்ம 15 வருஷம் கூட்டி கொடுத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 15 வருஷமாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இதில் எசேக்கியாவினுடைய 15 வருஷம் காலத்தை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களில் பார்க்கிறோம். அவன் வியாதிப்படுகிறான். அவனுக்கு கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். இந்த 15 வருஷம் ஆயுசு நாட்களில் அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பையன் பிறக்கிறான், மனாசே பிறக்கிறான். அந்த மனாசே 12 வயசுல ராஜாவாகிறான். இவனுக்கு அப்புறம், எசேக்கியாவுக்கு அப்புறம் மனாசே எப்போ ராஜாவாகிறான்? 12 வயசு. அப்போ அவன் எப்போ பிறந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததான 15 வருஷத்துல அவன் பிறக்கிறான். அவன் பிறந்து என்ன பண்றான்னா, அவன் கிட்டத்தட்ட 55 வருஷம் அரசாண்டான். ஆனா எசேக்கியாவை போல அரசாளவில்லை, அவன் கர்த்தருக்கு விரோதமாக அரசாண்டான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். ஸோ அவனுடைய மீதி இருந்ததான அந்த 15 வருஷ வாழ்க்கை அவன் எப்படி வாழ்ந்தான்னா, ஒரு மாமிச பலனோடு கூட, நல்ல பலனோடு கூட வாழ்ந்தான் என்பதை நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ இது எப்படி சொல்றது, ஈச்சச்சேர்லயே உக்காந்துக்கிட்டு அவன் 15 வருஷம் வாழ்ந்தான் என்பது கிடையாது. அவன் சரீரத்திலே நல்ல பலத்தோடு கூட அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த நாட்களை கொடுத்தார். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அவனுடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஆகாஸ், அவங்க அம்மா பேரு அபி. அவனுக்கு 25 வயசுல அவன் ராஜாவாகிறான். அவன் இஸ்ரவேலுக்கு 13வது ராஜா. மொத்தம் 29 வருடம் அவன் ஆட்சி செய்கிறான். அவனுக்கு வியாதி வரும்போது 40 வயசுல அவன் வியாதி வருகிறான். 54 வயசுல அவன் சாகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க 40 வயசுல வியாதி வருகிறது, 54 வயசுல அவன் சாகிறான் என்று சொன்னா, அவன் வாழ்ந்த நாட்கள் 14. பைபிளில் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தனருக்கு 14. இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை. இதுக்கு கீழே இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய காலக்கெடுவுக்கு நம்ம போகிறோம். பிறந்தது 741 கிபி, 25 வயசில் ராஜாவாகிறான். 714 கிபி, 13வது ராஜாவாக இருக்கிறான். 29 வருஷம் ஆட்சி செய்கிறான். 687 கிபி வரையிலும். 40 வயசில் அவனுக்கு வியாதி வருகிறது. 701 கிபி. 54 வயசில் அவன் மரணம் அடைகிறான். 687 கிபி. 15 வருடம் கழித்து மரித்திருந்தால் 686 அவன் மரித்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நான் மொட்டையா ஆதாரம் சொல்லல, விக்கிபீடியாவில் நம்ம போவோம். இது அவனை குறித்ததான விக்கிபீடியா. விக்கிபீடியாவில் போய் எசேக்கியாவினுடைய முழு காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக எழுதியிருக்கும். அவன் மரித்த காலம் என்ன என்பதை குறித்து விக்கிபீடியாலேயே ஒரு குழப்பம் உண்டு. அதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, அவன் மரித்தது 687 அல்லது 680 போட்டிருக்காங்களா? அவங்களே போட்டான். ஏன்னா அவன் சொல்றான், அவனுடைய ஆயுசு நாட்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தா அவன் 687 செத்திருக்கணும். புரியுதுங்களா? ஆனா கர்த்தர் கொடுத்த 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண கணக்கு பிரகாரம் பார்த்தா 686, அதை வருஷம் குறைஞ்சின்னு வரும். கிபியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சின்னு வரும். அப்போ 686
6ல் குறைஞ்சிருக்கணும். இப்போ விக்கிபீடியாலே அவன் என்ன சொல்லிட்டானா, எசேக்கியா இறந்தது 687 இருக்கலாம், இல்லை 686 இருக்கலாம். வயசு கணக்கெடுத்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவன் 687 செத்து இருக்கணும். 14 வருஷம் தான் அவன் வாழ்ந்திருக்கணும். இல்லை நீங்க கணக்கெடுத்து ஆண்டவர் கொடுத்த 15 வருஷத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 6ல் அவன் மரிக்கணும், 686 மரிக்கணும் அப்படின்னு சொல்லி 87 அல்லது 86ன்னு சொல்லி 2 டேட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த 2 டேட்டை நம்ம வச்சு பார்க்கும்போது புரியலன்னா நீங்க கை உயர்த்துங்க, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை ரிவிலா சொல்லுவேன். அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு 14 வருஷம் அவன் வாழ்ந்ததாக ஒரு பக்கம் நம்ம வருஷங்களை கணக்கெடுக்கிறோம், ஒரு பக்கம் வயசை கணக்கெடுக்கிறோம், இன்னொரு பக்கம் விக்கிபீடியாவில் இருந்து அவனுடைய ரிசல்ட்டை எடுத்து பார்க்கிறோம். மூன்றுத்தையும் எடுத்து பார்க்கும்போது 14 வருஷத்துக்கு மேலே அவன் இறந்திருக்கலாம். ஒருவேளை 14, 14, 15 அந்த வருஷத்துக்குள்ள. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்னொரு 14 வருஷங்கள். இந்த 14 வருஷங்கள் என்பது வேதத்தில் நம்ம எப்படி எல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் மாமாவிடத்தில் வேலை செய்கிறான், லேயாளுக்கு 7 வருஷம் வேலை செய்கிறான், அடுத்தது ராகேலுக்கு ஒரு 7 வருஷம் வேலை செய்கிறான். மொத்தம் அவன் என்ன பண்ணுறான், 14 வருஷம் வேலை செய்தாக அந்த 14 நம்ம கணக்கு எடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசேப்பு விற்கப்படும் போது, நீங்கள் இந்த ஏஜ் கணக்கெல்லாம் எடுத்து படிப்பீங்களான்னு தெரியல, நான் ரொம்ப அதெல்லாம் கணக்கு எடுப்பேன். யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்படும் போது அவனுக்கு 17 வயசு. அவன் எகிப்தில் அதிபதி ஆகும்போது அவனுக்கு 30 வயசு. அப்போ சிறையில் இருந்த மொத்த வருடங்கள் அவனுக்கு 13 வருஷம் அவன் ஜெயிலில் இருக்கான். 13 வருஷம் ஜெயிலில் இருக்கான். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய தரிசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்துல வந்து பணிந்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா 7 வருஷம் அந்த நல்ல பசுமையின் காலத்தில் அவங்க தேடி வரல. எப்போ தேடி வந்தாங்கன்னா வறட்சியின் காலத்தில் தான் தேடி வந்தாங்க இல்லையா? அப்போ அந்த 7 வருஷத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா 21 வருஷம் ஆகுது இல்லைங்களா? அப்போ யோசேப்பை உயர்த்துற காலகட்டம் வரும்போது நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 14 வருஷம், 13 வருஷம் ஜெயிலில் இருக்கிறான் இல்லைங்களா? அவனுக்கு ஒருவேளை அந்த அவன் சொப்பனத்தை சொல்லும் போது, அவன் சகோதரனிடத்தில் சொல்லும் போது ஒரு 6 மாசம் முன்ன பின்ன இருக்கலாம் இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் தானே இவன் எப்போ பார்த்தாலும் அந்த தரிசனத்தை சொல்லிக்கினே இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி தான் யோசேப்பு என்ன பண்றாங்க, விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த விற்கிறதுக்கான இடைப்பட்ட எடுத்துக்கொண்ட சில மாதங்கள் இருக்கலாம். அப்படி நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா போர்த்திபாரின் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் அவன் வேலை செய்யறான். வேலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்றான், சிறைக்கு போறான், சிறையில் இருக்கு. அப்ப இதெல்லாம் கணக்கு எடுக்கும்போது ஒரு 14 வருஷங்கள். அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது. அப்ப அவனை கர்த்தர் அடிமையா இருந்த காலகட்டத்தில் இருந்து, அடிமையா விற்கப்பட்ட காலத்தில் இருந்து அவன் அதிபதியாய் ஆன காலம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், வேதத்தில் நிறைய இருக்குது. பார்வோன் கண்ட கனவினுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் நல்ல விளைச்சலான வருடங்கள், 7 கேவலமான பசுக்கள், 7 அவலட்சணமான வருஷங்கள், அது ஒரு 14 வருஷங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய தாய், நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு 14 வயதாகும் போது யோசேப்பு மரிக்கிறார். உங்களுக்கு ஆதாரங்களை நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எந்த வயசுல இருக்கும்போது யோசேப்பு மரிக்கிறார் என்று சொல்லி நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இயேசுவுக்கு 14 வயசு இருக்கும்போது யோசேப்பு மரிக்கிறார். ஏன்னா இயேசுவுக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க தேவாலயத்துக்கு போறாங்க. இப்போ தேவாலயத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் 12 வயசுக்கு அப்போ யோசேப்பு உயிரோட இருக்கிறார். 14 வயசுல நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரிக்கிறார். அப்போ நீங்க யோசேப்பு மரிக்கிற காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மரியாள் யோசேப்போடு கூட வாழ்ந்த வருஷங்களை நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 14 வருஷம். ஆக்சுவலாக 15 வருஷம் ஆகணும். எப்படின்னா, ஆனால் பைபிள் தெளிவாக சொல்கிறது, இயேசு பிறக்கிற வரையிலும் யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை அறியாது இருந்தான். அப்போ அந்த ஒரு வருஷத்தை கழிச்சிட்டோம்னா 14 வருஷம். இந்த 14 வருஷத்துல ஒரு மரியாளுடைய வாழ்க்கை 14 இயர்ஸ்ல முடியுது அப்படின்றத நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா, ஏன் அவளுடைய வாழ்க்கை ஒரு 14 வயசுக்குள்ள 14 வருஷம் தான் அவள் புருஷனோடு கூட வாழ்கிறாள் இல்லைங்களா? அப்படி பார்க்க போனா நீங்க மரியாளை குறித்து பார்த்தீங்கன்னா, மரியாள் கர்ப்பவதி ஆனாள். இந்த கர்ப்பவதி ஆகும்போது யோசேப்பு
சந்தேகப்படுறான். யோசேப்பு மட்டும் சந்தேகப்பட்டிருப்பான்னு கிடையாது, யோசேப்பினுடைய குடும்பம் எல்லாம் சந்தேகப்பட்டிருக்கும். ஏன்டா அந்த பொண்ணை போய் எடுத்தோம், அவங்க அப்பா அம்மா எல்லாம் சந்தேகப்பட்டிருப்பாங்க. அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, தெருவில் சொல்லி தெருவில் சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஊரில் சந்தேகப்பட்டிருப்பாங்க, எல்லாம் சந்தேகப்பட்டுச்சு. புருஷனே சந்தேகப்பட்டான். கடைசியில் தேவதூதன் வந்து என்ன பண்றான், யோசேப்புக்கு கிளியர் பண்றான், டவுட்டை கிளியர் பண்றான். டவுட்டை கிளியர் பண்ண உடனே ஒரு புருஷன் மனைவி கிட்ட போயிட்டு, அம்மா நான் அந்த அம்மா உன்னை சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? யோசேப்பு பார்த்தா தேவதூதன் வந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம நம்புற மாதிரியே டோட்டலா இருந்துருவோம். அவன் வண்டிட்டான். அப்போ மரியாளுக்குள்ள ஒரு ஆசை என்ன தெரியுமா, ஊரே என்னை வெறுத்துச்சு, ஊரே என்னை பத்தி தப்பா சொல்லுச்சு, உலகமே தப்பா சொல்லுச்சு, ஆனா என் வீட்டுக்காரன் என்ன சொல்லல, நான் உன்னை கட்டிக்கிறேம்மா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா, நான் உன்னை என்ன பண்றேன், தேவதூதன் வந்த கதை சொல்ல மாட்டேன், அதை நான் உன்னை கட்டிக்கிறேம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. யார் சொல்லு, தேவதூதனே சொல்லிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணன்னு நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனபாகம் உள்ள ஒரு பெண் எப்படி இருப்பாள்னா, தன் கணவனை ரொம்ப அதிகமா நேசிப்பாள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இயேசுவுக்கு அப்புறம் அவருக்கு பல குழந்தைகள் பிறந்தது. வாசிங்க 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு 4 பேர் இவனுக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்களே, இவன் சகோதரிகள் எல்லாரும், ஆமா சகோதரிகள்னா 2 வச்சுக்கோங்களேன், 2 வச்சுக்கோங்க, நம்ம 3 4 போவானா, 2 வச்சுக்குவோம். 4 தம்பி இருக்கிறான், 2 தங்கச்சி இருக்குது, 6 பேரும் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அதுக்கப்புறம் மரியாள் யோசேப்போடு கூட இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் குறைஞ்சபட்சம் 6. ஏன்னா 4 ஆம்பளை பிள்ளைங்க பேர் வந்துருச்சு, பொம்பளை பிள்ளைங்க கல்லு வந்ததுனால நம்ம 2ஆ வச்சுக்குவோம். சகோதரி நம்முடன் இருக்கிறாள் 1ஆ வச்சுக்கலாம், சகோதரிகள் நம்ம 2ஆ வச்சுக்குவோம். 6 பிள்ளைங்க, அதுக்கு மேல கூட இருந்திருக்கலாம். 6 பிள்ளைகள். இந்த 6 பிள்ளைகள் கணவனை அதிகமாக நேசித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒன்று தெரியுங்களா, நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தரை விட நம்ம எதையும் நேசிக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஒரு செல்ஃபிஷாவே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தன்னுடைய கணவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நேசித்தார் என்னும் போது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அதிகமான அன்பு. அவளுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி ஒரு 14 வருஷம் புருஷனோடு கூட வாழ்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மற்ற காரியங்களை நீங்க நிதானிச்சுக்கங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். சரி, அடுத்தது நீங்க வாசித்தீங்கன்னா ஆசோருடைய கோத்திரம். இதுல நீங்க வாசித்தீங்கன்னா, நான் எதுக்கு நான் மரியாளை குறித்து சொன்னேன்னா, மரியாள் 14 வருஷம் வாழ்ந்தா. ஆனா இன்னொரு வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் தன் கணவனோடு கூட 7 வருஷம் தான் வாழ்ந்தாள்னு பைபிள் இருக்கு. அது வாசித்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஆசோருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாணத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடைய வாழ்ந்தால் 84 வயசு. அந்த அதுல இருக்கும்போது அவளுக்கு 84 வயசு. ஆனா அவள் வாழ்ந்த காலகட்டத்தை நம்ம கணக்கு எடுக்கிறோம். எப்படி பண்றா? 7 வருஷம் தான் வாழ்ந்தா. பைபிள் சொல்லுது. அவள் விதவையா இருந்தால் கைம்பெண்ணா இருந்தால் என்பதெல்லாம் வேற. கர்த்தர் கரெக்டா கணக்கு எடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 7 வருஷம். இவள் புருஷனோடு 7 வருஷம் வாழ்ந்தா, இவள் புருஷனோடு கூட 14 வருஷம் வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி கணக்கு எடுக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல இவையா 7 வருஷம் தான் புருஷனோடு கூட வாழ்ந்தாள் என்பது எனக்கு நான் சொல்லுவேன், அது நமக்கு அவுட் ஆஃப் டாபிக்கா போவோம். ஆனால் 7 வருஷம் வாழ்ந்தாள். அதை மட்டும் நீங்க வச்சுங்க, உங்களை கர்த்தர் ஆவியான நடத்துறது போல் நடத்துங்க. அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பின்பு இந்த உலகம் சந்திக்க போகிறது உபத்திர காலம் 7 வருஷம், மகா உபத்திர காலம் 7 வருஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தலைமுறைகளை பிரிக்கும் போது நீங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கும், ஆபிரகாம் முதல் தாவீது வரையிலும் 14 தலைமுறை, தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பட்டு போன காலம் வரை 14 தலைமுறை, பாபிலோன் சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரையிலும். அப்போ அந்த 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 வேர்டுக்கும் அந்த நம்பருக்கு, ஏன்னா பைபிள்ல தெளிவாக எழுதப்பட்ட ஒரு வசனம் எடுத்துள்ளாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா
இருக்கிறது. சரி, நம்ம நம்பர் சொல்லிட்டு அந்த நம்பருக்கு பைபிள் என்ன சொல்றாங்கன்னா, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். ஸோ எந்த ஒரு காலகட்டத்தை பைபிளில் நம்ம கணக்கு எடுத்தாலும் நான் சொல்றேன், இந்த கணக்குக்கு நம்ம என்ன பண்றோம், கணக்கு எடுத்து. ஏன்னா இதை நான் இப்போ சாதாரணமாக சொல்லலை, இன்னும் உள்ள டீப்பாக போவேன், அப்போ உங்களுக்கு சரியா புரியும். அப்போ புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை நம்ம கணக்கு பார்க்க கடவோம். சரி, அடுத்தது நம்ம வாசித்தோம்னா, இப்போ பிசாசுகள் ஒரு ஒரு நான் சொல்ற இந்த 14 இயர்ஸை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு 14 வருஷம் தேவனுக்குரிய பாடு சகித்து அவரோடு கூட நம்ம ஊழியம் செய்யும் பொழுதும் கர்த்தர் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவர் என்ன பண்றாருன்னா 14 வருஷம் காத்திருக்கிறார். இல்ல கர்த்தரை விட்டு நம்ம பிரிந்து போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கான மனம் திரும்புதலின் காலமாகவும் நமக்கு 14 வருஷத்தை வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன், இதை அப்புறம் சொல்றேன். இப்போ நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு வீட்டை ஒருத்தருக்கு நம்ம போகியத்துக்கு கொடுக்குறோம். ஒரு வீட்டில் ஒரு ஆள் வாடகைக்கு இருக்கிறான். எத்தனை வருஷம் வாடகை இருக்கலாம்? 5 வருஷம். ஒரு மனுஷன் 14 வருஷம் ஒரு வீட்டில் இருந்துட்டானா இந்திய சட்டத்தின்படி அவனுக்கு அது சொந்தம். எத்தனை வருஷம்? 14 இயர்ஸ். அப்போ 14 இயர்ஸ் அவனை அங்கே வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. we are not able to claim it. நம்மளால என்ன பண்ண முடியாது, அது ஐயா உங்க செல்லு லைட் எரியுது, கிளைம் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு ஒரு புராண கதைக்கு போவோம். என்னடா கத்தர் பாஸ்டர் ராமாயணம் சொல்றாரு நினைக்காதீங்க, ராமாயணத்துக்கே போவோம். ராமாயணத்தில் தசரதன் கைகேயி கல்யாணம் ஆன புதுசில் தசரதன் சொல்கிறான், நான் உனக்கு 2 வரம் தரேன், நீ என்ன பண்ண, அந்த 2 வரத்தை எப்போ, அந்த அம்மா சொல்கிறாங்க நான் இப்போ வேணாங்க, நான் எப்போ கேட்குறேன்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பிறந்துட்டாங்க. அவளுடைய மகன் பரதன் பெரியார் ஆயிட்டான். இப்போ அந்த அம்மா புருஷனுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னீங்கல்ல, தாங்க. என்னம்மா இவ்வளோ வருஷம் கழித்து கேட்குற, எப்போ கேட்டால் நான் கொடுங்க. சரி, என்ன ஒரு வரன், என் புள்ள பரதன் ராஜாவாகணும், என் புள்ள பரதன் ராஜாவாகணும். 2வது ராமனும் காட்டுக்கு போகணும். எத்தனை வருஷம் காட்டுக்கு போகணும்? 14 வருஷம் காட்டுக்கு போகணும். நான் புராணத்து கதைக்கு இது ஈக்குவலேஷனுக்கு சொல்கிறேன், 14 வருஷத்துக்கு கதைக்கு. இப்போ ஓகே, 2 வரம் கேட்டால் 2 வரம் கொடுத்தாச்சு, பரதன் ராஜாவாயிட்டான், ராமர் காட்டுக்கு போயிட்டாரு. எதுக்கு இந்த 14 வருஷம் கேட்டானா, 14 வருஷம் கழிச்சு ராமர் காட்டிலேருந்து வந்தாலும் ராஜாவாக முடியாது. ஏன் ராஜாவாக முடியாதுன்னா 14 வருஷம் பரதன் ஆட்சி செஞ்சிட்டான். ஸோ அந்த அம்மாவுடைய ஐடியா. ஸோ இந்த இயரை சொல்கிறேன், இந்த இயர் இட்ஸ் நாட் டோட்டலி இன் தி பைபிள். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் உண்டு, மற்ற காரியங்களில் உண்டு, எல்லாவற்றிலும் உண்டு, அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்மளே ஒரு வீட்டில் இருக்கிறோம், 14 வருஷம் வாடகை இருக்கிறோன்னு வச்சுங்க, அவன் வருஷம் அக்ரிமெண்ட் போடுவான். ஒரு 11 மாதம் அக்ரிமெண்ட் என் பேரில் போட்டுட்டு அடுத்த வருஷம் அக்ரிமெண்ட் நீ இருக்க பேருவா உன் பொண்டாட்டி பேரில் போட்டுக்கோ, உன் புள்ள பேரில் போட்டுக்கோ. ஏன் ஒரே அக்ரிமெண்ட்ல நீ 14 வருஷம் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படியே மிஞ்சி ஒரு 7 வருஷம் இருந்துட்டானா அவனுக்கு பயம் வந்துடும், எப்பா நீ காலி பண்ணிடு, நாங்கள் வீட்டை இடிக்க போகிறோம், இடித்து கட்ட போகிறோம், இல்லை நாங்கள் வர போகிறோம், எதையாவது சொல்லி நம்மளை அந்த வீட்டை விட்டு என்ன பண்ணிவிடுவான், காலி பண்ணிவிடுவான். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எந்த ஒரு அதாவது இட் மே பி ஈவில் ஆர் குட், நான் ஒருவேளை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த வருஷ காலக்கெடுக்கல்ல நமக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ என்னுடைய ஊழிய காரியங்களை ப்ராக்டிக்கலாக நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்கிறேன். நான் 1996 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நான் இந்த ஊருக்கு வந்தேன். 96 வந்ததில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் படாத அதை பைபிளில் என்ன உபத்திரவம் இருக்குதுன்னு எல்லா உபத்திரமும் நான் பட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டேன். அதன் மத்தியிலையும் இந்த ஊழியத்தை செஞ்சேன். அதுக்கு பிற்பாடு அடி ஓத ஊரில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ அடித்தாலும் அவன் தாங்குறான்டான்ற அளவுக்கு அடிச்சிட்டான். பரவாயில்ல, நானும் வாங்கிட்டேன். ஊரில் எப்போவுமே எவனுக்கு பொழுது போடலாம் வந்து அடிச்சுட்டு போ, நான் அப்போவும் கண்டுக்க மாட்டேன். சரி அடிச்சுட்டு போங்கடாப்பா, ஏதோ ஊழியம் செய்து நடக்கட்டும். அதனால் நான் அடி வாங்காததும் கிடையாது, அடி வாங்கினேன். ப்ராக்டிக்கலாக அதை விட உபத்திரவங்க அப்படின்னு கடந்து போனால் ஃபேமிலி லைஃபு, டைவர்ஸு, சரி இதையே விட்டு கடந்து போனால் ஜெயிலு, பண இழப்பு,
எல்லாமே கடந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ். என்னுடைய 1996 இருந்து 2010 வரையிலும் நான் பட்ட உபத்திரவங்க, நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. பிசாசு எவ்வளோ என்ன டார்ச்சர் பண்ணணுமோ, எந்தெந்த விதத்தில் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி இங்கேருந்து என்னை வெக்கேட் பண்ண பார்த்தான். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தில் நிற்கிற அந்த ஸ்டெபிலிட்டிக்காக நான் சொல்ல வரேன். உங்களுடைய ஊழியத்தில் உபத்திரவங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த இடத்துல நிலை நிற்கிறதுல நான் சொல்ல வரேன். அவ்வளோ உபத்திரவங்க. நீங்கள் என் பேர் பார்த்தீங்கன்னா எப்படி கடந்து வந்தேன் தெரியுங்களா? 2010 முடிஞ்சோன்னே இனிமேல் ஊழியமே செய்ய முடியாது. என் பேர் என்ன பேர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பழைய பேர் நிறைய பேருக்கு தெரியும். ஜான் உதயகுமார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உதயகுமார் என் பேர், ஜான் உதயகுமார். பேர் கெட்டு போச்சு. அப்போ நான் வச்சிருந்த சபை பேர் தெரியுமா? இயேசு நல்லவர் சபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் சபை, பாஸ்டர் ஜான் உதயகுமார். இப்போ என்ன டோட்டலாக பிசாசு டார்கெட் பண்ணிட்டான். 2010 வரைக்கும் செம்ம டார்கெட், ஒன்றும் பண்ண முடியல. 2007 பிரச்சனை, ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய பிரச்சனைக்கு வந்துச்சு. 2008 வீட்டுக்கு ஒருத்தவங்களும் ஊரில் எனக்கு வாடகை வீடு கொடுக்கல, அப்படியே ஓடிச்சு. 2010 சபையிலேருந்து அப்படியே ஒரு 10 விசுவாசிங்க, அப்படியே ஒரு குடும்பமாக 15 பேர் நல்லா கொடுக்கறதெல்லாம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இருந்த லெவலுக்கு போயிட்டேன். ரேஷன் அரிசி சோறை வடித்து வச்சுக்கிட்டு ₹1 ஊறுகாய் பாக்கெட் வாங்கி பிசைஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டேன். அப்போ கூட போயிடலாமா, இடம் இருக்குது, சொந்த இடம் 2 ஃப்ளாட் இருக்குது, விற்றுட்டு சென்னைக்கு போயிடலாமா, சென்னையிலேருந்து அழைப்பு, சென்னைக்கு வந்துடுங்க, இனிமேல்லாம் அங்கே ஊழியம் செய்ய முடியாது, இனிமேல்லாம் கோலியனூரில் இருக்க முடியாது. நான் யோசித்து பார்த்தேன் என்ன பண்ணுறது. 2 தான். ஒன்று சர்ச்சு பேர் கெட்டு போச்சு, இன்னொன்று என் பேர் கெட்டு போச்சு. நான் யோசித்தேன், 2த்தையும் மாத்துறா, 2த்தையும் மாற்று. இயேசு நல்லவர் சபையை தூக்கி போட்டு ஆல்மைட்டி கார் எழுப்புதல் சபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தான் இங்கே இருக்கணும். இயேசு நல்லவர் சபை முக்கியம் கிடையாது, ஜான் உதயகுமார் முக்கியம் கிடையாது. நான் கர்த்தருக்கு முன்னாடி நிர்வாணியாக நிற்கிறேன். நான் தான் இங்கே இருந்து ஊழியத்தை செய்யணும். பார்த்தேன், ஊழியத்தை சர்ச்சு பேர் மாற்றியாச்சு, இயேசு நல்லவர் சபையை மாற்றியாச்சு. பாஸ்டர் ஜான் உதயகுமார் போயிட்டு ஏஎஸ் விக்டர் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை நிறைய பேர் புதுசாக பார்ப்பேன். அது அப்படியே டைமிங் ஆகும், மாறும், தலைமுறைகள் மாறும்போது அப்படியே மாறும். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு இடத்துல போய் நிற்கிறேன், ஒரு பாஸ்டரோட மனைவி தான். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் போகிறேன். நம்ம தெரியுமே, எப்போவுமே அப்படி வெளியே போவோம்ல, மீட்டிங் நடக்குமா, அப்படி சும்மா போய் வெளியே ரிலாக்ஸாக நிற்கிறேன் ஒரு சபையில். அந்த பாஸ்டர்மா என்னை கேட்டாங்க, பாஸ்டர் எங்கே பாஸ்டர் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னாங்க. நான் கோலியனூரில் ஊழியம் செய்கிறேன். என்ன பேர் பாஸ்டர்னா? பாஸ்டர் விக்டருங்க, ஏஎஸ் விக்டர் என் பேர். உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், அந்த கோலியனூரில் ஒரு பாஸ்டர், உங்களுக்கு ஜான் உதயகுமார் ஒரு பாஸ்டர் இருந்தால் தெரியுமா அப்படின்னாங்க. ஆமாம்மா நான் கூட கேள்விப்பட்டேன். அவர் எப்படி தெரியுங்களா, அவர் இப்படிங்க அப்படிங்கன்னாங்க. அப்பா தப்பிச்சுக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கேள்விப்பட்டம்மா, எனக்கு முன்னாடி அவர் தான் அங்கே ஊழியம் செஞ்சாரா, அவர் சென்னையோடு போயிட்டாருமா அப்படின்ட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ தாங்க நின்னேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமோ ஒரு சித்தமோ தேவன் நமக்கு வைப்பாரானால் நமக்கு பல போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். 2010 ஸ்டார்ட் ஆச்சு. சபையை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. போனவங்க கொளுத்துனாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் உண்டு. சபையிலேருந்து ஒரு குரூப் போயிடுச்சு, போனதே சபையை கொளுத்துச்சானு எனக்கு ஒரு டவுட் உண்டு. ஆனால் நைட்டு அந்த மாட்டாஸ்பத்திரியாண்ட இருக்கிற சர்ச்சு நைட்டு 10 மணிக்கு எரியுது, 10 எரியுது. உடனே ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சு எரியுது. நான் வர்றதுக்கு முன்னாடி ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு, அழிஞ்சிடுச்சு. அதோட ஃபோட்டோஸு, ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸில் கொடுத்த லெட்டர் எல்லாமே வச்சுருக்கேன், எரிஞ்சிச்சு. நான் அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் கரெக்டாக அந்த 10 மணிக்கு வெளிநாட்டில் ஒருத்தரோடு கூட சேட்டில் இருக்கிறேன். வெளிநாட்டு ஒருத்தரோடு கூட சேட்டில் இருக்கிறேன். சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ நான் சொல்கிறேன், இல்லை நான் சர்ச்சு எரிதான் நான் போகிறேன்னு. சரின்னு நான் வந்துட்டு நான் எல்லாம் ஒரு 2 மணி நேரம், ஒரு 12:30 1 மணிக்கு திரும்பி வீட்டுக்கு போகிறேன். லைன்லேயே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி என்னங்க சர்ச்சை யாரோ கொளுத்திட்டாங்க அப்படின்னு. மறுநாள் அப்படியே ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணேன். 12 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 96 இருந்து கரெக்டாக 2010 இந்த சர்ச்சை நான் திறந்தேன். கீழே திறந்தேன். கீழே அந்த பக்கத்தில் வீடு மாட்டி வச்சுட்டு ஃபுல்லாகவே கீழே நீட்டாக ஹால் சர்ச்சு. 2010
இதே ஏப்ரல் மாதத்தில் தான் இந்த சர்ச்சு எரிஞ்சுது. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக 2010 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி என் பிறந்த நாள் அன்னைக்கு கீழே சர்ச்சு டெடிகேஷன் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த 14 வருஷம் உபத்திரவங்களை நான் பார்த்துட்டே வந்தேன். ஒரே ஆள் 12 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கிடையாது. காக்கா மாதிரி கொடுத்தாங்க, காக்கா மாதிரி பறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் திரும்ப அவங்ககிட்டலாம் எதுவும் வரல. அன்னைக்கு 12 லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோன்னு நினைக்க வேணாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த 12 லட்சம் கொடுத்தது காக்கா போட்டு கருவி போட்டு போயிடுச்சு, கட்டி முடிச்சாச்சு. அப்போ யோசிச்சு பார்த்தேன் நான், இத்தனை உபத்திரவங்களுக்கும் இத்தனை காலகட்டத்தில் நம்ம கடந்து வந்ததுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்லுவேன், அதினதின் காலம் ஏற்ற காலம். ஊழியத்தில் உபத்திரவம் இல்லைன்னா ஊழியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஐயா, விசுவாசிக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து பல விசுவாசியை கெடுத்துடலாம் பிசாசு. ஆனால் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ண முடியாது? நீ என்ன ஒரு விசுவாசியை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகாமல் நிறுத்தணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு வேலை கொடுக்கலாம், ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு கர்மாதி, அது போயிடும். ஊழியக்காரன் போவானா? நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும்? ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் நின்று தான் ஆகணும், சர்ச்சை நடத்தி தான் ஆகணும். இப்போ உனக்கு என்னன்னா, சர்ச்சை நடத்துறது உனக்கு பிரச்சனை இல்லை, சர்ச்சே நீ அந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்றது தான் உனக்கு பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டோட்டலா அவன் வைக்கிற ஐடியா, விசுவாசிக்கு சர்ச்சைக்கு போகக்கூடாது, கர்த்தரை பின்பற்றக்கூடாதுன்னு தான் அவன் மேலே வைக்கிற கோல். ஆனால் ஊழியக்காரர்களாகிய நம்ம மேலே வைக்கிற கோல் என்ன தெரியுமா? ஒருவன் தேவ சித்தத்தோடு கூட ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தானால் அவன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி அவன் அந்த இடத்துல ஊழியத்தை செய்யக்கூடாது. அதுதான் உபத்திரவம். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த ஊருக்கு வந்து நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 28 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் இருப்பீங்க இங்கே. இந்த 28 வருஷத்தில் இந்த விழுப்புரத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க கிளம்பி போனதை நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு சாலமோன்னு ஒரு பாஸ்டர் கீழ்பெரும்பாக்கத்தில் இருந்தார். தெரியுமா யாருக்காவது? தெரியும். அவர் என்ன பண்ணார்? சர்ச்சை அப்படியே ஜான் பால் கிட்ட விற்றுட்டு கிளம்பிட்டார். கப்பியாம்பலூரில் இயேசு பால்னு ஒருத்தர் இருந்தார் லேட்டஸ்ட்டாக, அவர் விட்டுட்டு போயிட்டார். இப்படி சபையை, ஊழியத்தை இழந்தவர்கள், ஊழியத்தை அந்த இடத்துல இருந்து இழந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசு நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நான் இந்த இடத்த வாங்கி போட்டேனே தவிர இந்த இடத்துக்கே 2 வருஷம் வரல. 2 வருஷம் இந்த இடத்துக்கே வந்து பார்க்காம நான் கூட்டுறதுலேயே இருந்து அங்கங்கே ஊழியம் செஞ்சு திரும்பவும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் கடந்து வரும். அது ஒரு காலகட்டம். பைபிள் சொல்லுகிறது. நான் சொல்லுகிற காலகட்டத்தின் பார்த்தீங்களா, அந்த 14 வருடங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த 1496 இருந்து 2010, ஏன் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா 2010 இந்த சபை பிரதிஷ்டை ஆகுது. ஜாலியாக இருந்த மண், யாருன்னே தெரியாது. எங்கேருந்தோ பணம் வந்துச்சு, ஏதோ முடிச்சு காரியத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ வரும், இவ்வளோ செய்வோம், அதை கட்டுவோன்னு. அது ஒரு காலகட்டம் வரும்போது, அந்த உபத்திரவத்தையும் அந்த கஷ்டத்தையும் சகிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 90:10 வாசிட்டு அப்புறம் வாசிங்க. 70 வருஷம் 80 வருஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசே குறித்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 34:7 வாசித்தீங்கன்னா மோசே சாகும்போது 120 வயசு. இப்போ நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா வயசு குறைஞ்சிக்கினே வந்தது. அதிகமான வயசில் வாழ்ந்தது யாரு? மெத்துசோலா 969 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். அவனில் இருந்து அப்படியே வயசு குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்னைக்கு நமக்கு 60-70ன்னு சொல்லி சங்கீதத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுது. அப்போது மோசையை குறித்து பார்த்தீங்கன்னா 120 வருஷம் உயிரோடு இருந்தான். அவனுடைய ஆயுசு நாட்கள் 120. ஆனால் இதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதற்கு பின்பு யோபு 16ஆம் வசனம், கடைசி 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக. இப்போ மோசையை காட்டிலும் இவனுக்கு ஒரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா. இல்லையா? மோசே ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சான். ஆனால் அவனை விட யோபுக்கு ஒரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா. என்னன்னா அவன் உபத்திரப்பட்ட காலங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அவன் உபத்திரப்பட்ட காலங்கள், அவன் கஷ்டப்பட்ட காலங்கள், அவன் பருக்களோடு கூட உட்கார்ந்த காலங்கள், துக்கப்பட்ட காலங்கள், தன் பிள்ளைகளை இழந்து தவித்த காலங்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் என்ன செய்யல? ஆண்டவர் சொன்னார், டேய், நீ உபத்திரப்பட்ட காலத்தில் நான் உனக்கு திரும்ப தரேன், நீ இன்னொரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதாங்க வாழ்க்கை, அதுதான் கர்த்தர். நீ கர்த்தருக்காக உபத்திரப்பட்டது. நான் 14 வருஷம் ஊழியம் செஞ்சேன், ஒன்றும் கிடையாது, பயங்கர கஷ்டம். ஆனால் சேர்த்து வச்சு ஒன்றா கொடுத்தாரு, சர்ச்சு கட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த பணம் என் பேங்க்கில் வந்து லட்சோடு விழும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஐயா, ஒரு ரூபா பரோட்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டவன் என் அக்கௌண்ட்டில் தான் லட்சம் வந்து விழும்போது ஒரு சில நேரத்தில் நம்மளே கிள்ளி பார்த்துக்கலாமான்னு இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு கூட ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ரிவார்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது சொன்னார் பாருங்க. அவரோடு கூட வரும்போது வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு பாட அனுபவிக்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலனை என்ன பண்ணுவார்னா கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன், நான் இருக்குதோ இல்லையோ ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் எஜமான் கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அன்னைக்கு சம்பளம் தரலன்னா பரவாயில்ல, 10 வருஷம் கழிச்சாவது எனக்கு சேர்த்து வச்சு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஏன்னா என் எஜமான் அநியாயத்தின் தேவன் கிடையாது, அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஊழியம், ஒரு காலத்தில் நடந்து இந்த ஊரில் சுற்றில இருக்கிற எல்லா ஊரும் நடந்த ஊர்கள், காலில் நடந்ததுக்கு அப்புறம் சைக்கிள். இந்த ஊரில் எந்த ஊரில் இல்லை, ரவுண்டு பட்டில் போனாலும் எனக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. வீட்டுக்கு வரும்போது பிள்ளைக்கு 2 ரூபா பிஸ்கட் பாக்கெட், அப்போல்லாம் 2 ரூபாய்க்கு இந்த பார்லி சீ விற்பாங்க, 2 ரூபா பிஸ்கட் பாக்கெட். அந்த 2 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வீட்டுக்கு வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வர முடியாது, என்னுடைய சூழ்நிலை. டெய்லி உப்புமா தான், சேமியா உப்புமா இல்லைன்னா ரவை உப்புமா தான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும். மிஸ்ஸு கூப்பிட்டு கேட்பாங்க, ஏதாவது செஞ்சு கொடுக்கூடாதா? பசங்க டெய்லி உப்புமா டிஃபனு உப்புமாவே எடுத்துன்னு வராங்க டெய்லி பிள்ளைங்க, அவங்க தான் டிஃபன் திறந்து கொடுப்பாங்க. பிரைஸ்ல அந்த கஷ்டங்கள், அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள் எல்லாவற்றையும் அக்கௌண்ட்டில் கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு காலகட்டம் வந்தது, நான் சொல்லுவேன், இந்த 14 வருஷங்களை கழித்து கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லணும்னா என்ன தெரியுங்களா? இன்னொரு 14 வருஷத்தை நான் முடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. 2011 2024 வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். இன்னொரு 14 வருஷத்தின் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து நான் ஊழியத்தை செய்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, மோசே 40 வருஷம் எகிப்தில் இருந்தான், 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தான், அதுக்கப்புறம் 40 வருஷம் இருந்தான், 120 வருஷம் என்ன பண்ணான்? மரித்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவனுடைய காலகட்டத்தை 40 பிரிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுக்காக சகிப்பும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். சரி, இதை நான் முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு சில காரியங்கள் சொல்ல போகிறேன். இப்போ என் சபையில் வந்து 2008 ஒரு பொண்ணு ஒரு இந்து பையனை கூட்டிகிட்டு போயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டு போயிடும்போது சமீபத்தில் அவங்க வீட்டுக்காரர் இறந்துடும் போது நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா உன் பொண்ணுக்கு என்னம்மா வயசாகுதுன்னு? 14 வயசுன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், நீ போனதனுடைய நோக்கம் கூட கர்த்தர் உன்னை மனம் திரும்பும் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு? வச்சிருந்தார், அவ்வளோதான். நான் சொன்ன பாருங்க, மரியாளுக்கு ஒரு 14 வருஷம் வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாத்துக்குமே தேவன் ஒரு காலகட்டத்தை வச்சிருக்கிறார். இன்னொரு சபை விசுவாசி அப்படிதான், எங்கள் வீட்டுக்காரர் போவானான்றாரு சபைக்குன்னு சொல்லிட்டு வராமல் போச்சு. கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டுக்காரர், நான் போய் இதெல்லாம் அப்படியே படத்தை எடுத்து அவங்க வீட்டில் வச்சு சொல்லிட்டே வந்தேன், நீ 14 வருஷம் ஆகுது சபையை விட்டு போய், அதான் அவங்க வீட்டுக்காரர் செத்தாருன்னு. நான் பயப்பட மாட்டேங்க, நீ வேறு 2 அடி அச்சா கூட அச்சு வாங்கிட்டு வந்துடலாம். பிரைஸ்ல ஹல்லேலூயா. அவங்க ஆன்னு பார்த்தாங்க. பார்த்துக்கோ, விஷயத்தை நான் சொல்லிட்டேன். கர்த்தர் உனக்கு மனம் திரும்புதலுக்கான காலத்தை கர்த்தர் கொடுத்தார், நானும் கொடுக்குறேன். ஆண்டவர் பொறுமையோடு இருக்கு. இப்போ நம்ம வேதத்தில் ஒரு சில காரியங்களை நான் வாசித்தோம்னா, இதில் நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். பிசாசுகள் மார்க் எழுதான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 to 19 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். மொத்தம் அங்கே இருந்த பிசாசு எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. ஏன்னா ஒரு லேகியம்னா 6000. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் இப்போ வேண்டினா கூட 12 லேகியன் தேவ தூதர்களை என்ன பண்ண முடியும்? லேகியன் என்பது பிசாசுடைய பேர் இல்லை, அது ஒரு கணக்கு. ஒரு டசன்னா 12, ஒரு மண்டலம்னா 48, ஒரு லேகியம்னா 6000. அப்போ அங்கே சொல்லுது, நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால எங்களுடைய பேர் ஒருத்தர் பேராக சொல்லணும் இருக்க முடியாது, நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், கூட்டமாக வேணா சொல்லிடுறோம், கணக்கு 6000. அப்போ இந்த 6000 பிசாசும் 2000 பன்னிக்குள்ள போச்சு. ஒரு பன்னிக்குள்ள எத்தனை பிசாசு போச்சு? இந்த பன்னிக்குள்ள எத்தனை பிசாசு போச்சு?
3 போச்சு. 3 போனால் இந்த பன்னியோட வாழ்க்கை என்ன ஆகும்? பிரைஸ்ல ஹல்லேலூயா. பன்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எப்போவுமே பிசாசு உள்ளே வரும்போது எப்போவுமே பிசாசோட குணம் என்ன தெரியுங்களா? பெருசாக காட்டுவான். இப்போ மரியா இவங்கிட்ட வந்து ஏவாள்கிட்ட வந்து என்ன சொன்னா, இதை சாப்பிடும்போது நீங்கள் தேவதூதர்களை ஆசை காட்டும், தேவதூதர்களை போல மாறிடுவீங்க. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி தான் சிம்சோனை பார்க்கும்போதும் சரி, யாரை பார்த்தாலும் 30 வெள்ளி காசு பெருசாக தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த பிசாசு எல்லாம் அந்த பன்னி கூட்டத்துக்கு வரும்போது மேய்ப்பன் கூப்பிடுறான், ஏய் ஓடாத ஓடாத நில்லு. இந்த பன்னிங்களுக்கு என்ன தெரியுங்களா வருது? இவ்வளோ நாள் இந்த மேய்ப்பன் நம்மளை தரையில் மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் இந்த இப்போ என்னமோ நம்ம உடம்புல நடந்து போச்சு. இப்போ நம்மலாம் எங்கே போகிறோம்? உயர்ந்த பாசிங்க அந்த பஸ்ல 2000 பன்றிகள் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடு. அது இந்த இடத்துல மேட்டிலிருந்து ஓடின்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்டிலே ஓடி எல்லாம் ஓடு. அங்கே பாருங்க, படம் வரைஞ்சி வச்சுக்கிறோம் பாருங்க, இதுக்காகவே படத்தெல்லாம் ரெடி பண்ணுறது. பன்னி எல்லாம் நேரம் ஓடுது. எங்கே ஓடுது? நேரம் மேட்டில் போகுது. ஏன்னா மேட்டிலேருந்து தான் கடலில் குதிக்க முடியும். புரியுதுங்களா? இங்கே மேட்டிலிருந்து ஓடின்னு இருக்குதுல்ல, மேட்டில் ஏறிச்சு ஃபஸ்ட்டு. அப்போ இந்த பன்னிலாம் சொல்லிச்சு, இவ்வளோ நாள் நம்ம கீழே இருந்தோம், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மேலே போகிறோம். 3 பிசாசு உள்ளே பூந்த உடனே அவனுக்கு என்ன தெரியுமா? 3 பிசாசு என்னது? மாமிசத்தின் கிரிய, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. இந்த 3 உள்ள வந்த உடனே இதுகளுக்கெல்லாம் என்ன தெரியுமா? கீழே இருக்கிறது கண்ணுக்கே தெரியல, மேலே இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரியுது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பேர். நீனே என்ன கூப்பிடுறது, நான் என்ன உன் பேச்சை கேட்கறது? இவ்வளோ நாள் பன்னி மேய்ப்பு பேரில் கேட்டு இருந்தது, இப்போ என்ன பண்ணு? பன்னி கத்துறான், போடாத, இரு இரு, எதுக்கு போற, நில்லு. இதெல்லாம் வெளியே போகுது. போட்டோன்னு விட்டா பிரைஸ்ல ஹல்லேலூயா. அது ஓடுது ஓடுது ஓடுது, போய் மெரிய மேட்டில் போய் அங்கேருந்து கடலில் ஊந்து செத்து போச்சு. பிரைஸ்ல ஹல்லேலூயா. பிசாசு எப்போவுமே நான் சொல்லுவேன், நம்ம சபையில் இருந்து ஒருத்தரை வெளியே எடுக்குதுன்னா, அவன் வெளியே போகிறான்னா, நான் சொல்கிறேன் கரெக்டாக 14 வருஷத்தில் அவனுடைய வாழ்க்கை காலி. என் சபையில் ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் சிலம்பு. அவனுக்கு காட்வின்னு பேர் வச்சு ஞானஸ்தானம்லாம் கொடுத்து நல்லா டான்ஸ்லாம் சொல்லி நல்லா இருந்தான், அருமையாக இருந்தான். சரின்ட்டு இருடானா நான் பாஸ்டர், அவன் எனக்கு சொல்கிறான், அந்த பாஸ்டர் சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிறாரு, அந்த சர்ச்சில் யாருமே இல்லை பாஸ்டர், நான் போய் கொஞ்சம் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி அந்த சர்ச்சைக்கு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன்னா. சரி, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. பண்ணி ஓடிச்சு, இங்கேருந்து அங்கே போச்சு. அங்கே கொஞ்ச நாள் பாஸ்டர் ஆகிட்டான். வில்லியனூரில் சர்ச்சை வச்சுட்டு நான் பாஸ்டர் அப்படின்ட்டு ஊழியமே நடத்தினான். இப்போ சமீபத்தில் கரெக்டாக அவன் போனது வந்து ஒரு 2007 கரெக்டாக 2007 கணக்கு பண்ணிங்கன்னா 14 வருஷம், 2022 வரைக்கும் நல்லா ஊழியம் செஞ்சான். திடீர்னு ஒரு நாள் வந்தான், பாஸ்டர் என்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபயர் மைக்கெலாம் இருக்குது, பிரதர் கூட சொல்லி விட்டோம் ஃபோன் நம்பர், மைக்கு ஆம்பிளிஃபயர்லாம் இருக்குது பாஸ்டர், சர்ச்சுக்கு வாங்குது 18,000 ரூபா ஆச்சு, நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு எடுத்துக்கங்கண்ணா. இன்னும் நான் ஊழியம் செய்யலை. சரி, அதை விட்டேன். சரி, நான் சொன்னேன், சரி வாடா சர்ச்சுக்கு வாடா. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அவ்வளோ சொல்கிறாங்க, ஒய்ஃபு கல்யாணம் ஆகி ஒய்ஃபு பொண்டாட்டி போயிடுச்சு, நல்ல தண்ணி மாஸ்டர் போய் சொல்லார். ஹல்லேலூயா. அப்போது நீ போகும்போது எப்படி போன தெரியுமா? பன்னியோடு போனேன், நான் அப்படி செய்கிறேன். உயர்ந்த மேட்டில் தான் கூட்டு போவாங்க. எப்பவுமே சொல்கிறோம், பிசாசு உயர்ந்த மேட்டில் தான் கூட்டுட்டு போவான். ஒரு காலம் வரும்போது தள்ளி விட்டுருவாங்க. என் சபையிலேருந்து இன்னொரு குடும்பம் போச்சு. சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். என் சபையிலேருந்து இன்னொரு குடும்பம் போச்சு. போன உடனே அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு பைபிள் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. பைபிள் காலேஜ் சேர்த்து விட்டு நான் போனாக்கா என்னை வேணுமுன்னே கிண்டல் அடிக்கிறது, நீங்கள் என்ன பாஸ்டரா? என் பொண்ணே பாஸ்டருக்கு படிக்குது, என் பொண்ணே ஊழியக்காரி, என் பொண்ணு இப்படி. சரி கர்த்தாவே, நடக்கட்டும் விட்டுட்டேன். பைபிள் காலேஜெலாம் முடிச்சுட்டு வந்துச்சு. ஒரு பையனோடு கூட லவ் அஃபெக்ஷன் ஆச்சு. அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2-3 பொம்பளை பசங்க இருக்குது. அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் கூட அஃபெக்ஷன் ஆகி அவனுக்கு கன்சீவ் ஆகி கடைசியில் இப்போ எப்படி இருக்குதுங்களா, இந்துவாக மாறி 2வது பொண்டாட்டியாக அவனுக்கு இருக்குது. ஆனால் பொண்ணு போகும்போது எப்படி இருந்துச்சு? என் பொண்ணு பைபிள் காலேஜ். அதுதான் பிசாசு எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், நம்மளை வந்து ஒரு ஆசை காட்டி தான் அவனை அழிவில் தள்ளுவான். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பிளெஸ்ஸிங்கும் அந்த 14 இயர்ஸ் தான்,
கோர்ஸும் அந்த 14 years தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இது இளையகுமாரன் கதையை ஆண்டவர் சொல்லுவார். ஒரு இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அவன் போகிறான், நண்பர்களோடு கூட சேர்றான், நண்பர்களோடு கூட எல்லாவற்றையும் செலவிடுகிறான், அவன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழிக்கிறான். கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு தீர்மானத்துக்கு வரான். போகும்போது எப்படி போனான், அப்பா விட்டு போகும்போது நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், இவரோட பெரிய ஆளாக்கி காட்டுறேன், அது அந்த அந்த லெஸ்ட் அந்த ஆசையோடு தான் அவன் போகிறான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் அவன் ஒரு பன்னிக்கு மேய்க்கிற நிலைமையில் போய் உக்காடுறான். அந்த இடத்துல அந்த அந்த உதாரணத்தை அந்த கதையை ஏன் சொன்னார்னா, அப்படிப்பட்ட நிலைமை உனக்கு வரும்போது நீ என்ன பண்ணு, தகப்பனிடத்துல திரும்பிடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனிடத்துல திரும்புகிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றான். அவன் அந்த இடத்துல புத்தி தெளிந்தவனாய், அவன் சொல்றான் புத்தி தெளிந்தவனாய் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் சொல்றான், நான் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பரலோகம் ஏன் அவனை கைவிடுதுன்னு சொல்றேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவனுக்கு பரலோகத்தோடு கூட தொடர்பு எதுல வரைக்கும் இருக்குதுன்னா 14 years அவனை வெயிட் பண்ணுது, அவனுடைய வெயிட்டிங். அவங்க அப்பா, நான் யோசிச்சேன், அவன் இளையகுமாரன் வரான், அவங்க அப்பா எதிர்நோக்கிறாரு, காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியா காத்துட்டு இருந்தாரு? ஏன்னா அவனுக்கு தெரியும் என் பிள்ளையோட நெருக்கடியான காலகட்டம் அவனுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவன் மனம் திரும்புறதுக்கான காலம் இதுதான். என் சர்ச்சில் 2009 ஒரு 3 குடும்பம் வெளியே போயிடுச்சு. அந்த 3 குடும்பத்துக்கு இதெல்லாம் நான் ஒரு லெட்டராக எழுதி இந்த படத்தெல்லாம் அதில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிரேஸ் டைம் 14 வருஷம் இந்த வருஷத்தோடு முடியுது. முடிஞ்சால் மனம் திரும்பி வந்துருங்க தகப்பன் இடத்துல, இல்லைன்னா காலி. பிரைஸ். நாங்கள் கோச்சிக்கிறது கிடையாதுங்க, அப்படிதான் ஏதாவது ஒரு ஊழியத்தில் புரட்சி பண்ணுவோமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானே எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்கும், உமது ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாக அப்படின்னு தாவீது சொல்லுவார். ஸோ நான் யோசிப்பேன், இப்படி பண்ணா என்ன இருக்கு, இப்படி பண்ணா என்ன, சரி பண்ணி பார்ப்போம், என்னதான் நடக்குது பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வேதத்தை வச்சு நம்ம பண்ணலை. இப்போ திடீர்னு ஒருத்தர் சபையை விட்டு போயிடுறாங்கன்னாக்கா நான் 3 தடவை கூப்பிடுவேன். 3 தடவை கூப்பிட்டுட்டு 4வது முறை மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக எழுதி எடுத்துன்னு போயிட்டு, ஆண்டவரே ஒருவன் இடறினால் அவனை போயிட்டு தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொன்னீங்க, அந்தபடி இந்த தேதியில் நான் இவங்ககிட்ட பேசினேன், அவங்க கேட்கல. அடுத்தது சபையில் சொல்லி 2-3 மூப்பர்களை கூட்டிட்டு போய் சொல்லணும்னு சொன்னீங்க, 2-3 மூப்பரை கூட்டிட்டு போய் இந்த தேதியில் நான் இவங்ககிட்ட சொன்னேன், அவன் கேட்கல. அடுத்தது சபையில் அறிவிக்கணும்னு சொன்னீங்க, சபையில் அறிவித்தேன், சபையிலே எல்லா மக்களும் வந்து பேசினாங்க இந்த தேதியில், இவன் கீழ்ப்படியில. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே பரலோகத்தில் இவனுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, கட்டிடு, உஞ்சி போச்சு. அப்பா அதான பைபிள் சொல்லுது, நீ போய் 3 தடவை கூப்பிடு. 3 தடவை கூப்பிடலன்னா வாசிங்களா, அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தை வாசித்தா தான் புரியும். மத்தேயு 18 கொஞ்சம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீங்களோ பரலோகத்தில் அவைகள். இப்போ நான் என்ன சொல்றேன், அவன் சபைக்கு வரல, இப்போ அவனுக்கு வர்றதெல்லாம் எங்கேருந்து வருது, பரலோகத்திலேருந்து என்னென்ன வருது சொல்லுங்க. பரலோகத்திலேருந்து சுகம் வருது. சுகம் இல்லைன்னா அவன் நமக்கு சுகம் கிடையாது. கிருபை வருது, கிருபை வர்றதுனால தான் ரட்சிப்பு, காத்துக்கொள்கிறோம். பாதுகாப்பு வருது, பாதுகாப்பு வந்ததுனால தான் நம்ம சுகத்தோடு கூட போயிட்டு வரோம். அடுத்தது ஆசீர்வாதம் வருது, ஆசீர்வாதம் வந்தது 3 வேளை சோறு துண்டுறோம். இது எல்லாமே எங்கேருந்து வருது? நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒருத்தர் சபையை விட்டு போனான்னா அவன் இருக்கிறானோ இல்லையோ, வீடு பூட்டி இருக்குதோ பூட்டிலையோ, நேராக அவன் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு, ஆண்டவரே இவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒன்றும் உண்டாகாதபடி பூலோகத்திலே கட்டுகிறேன்னு சொல்லுங்க. போய் சொல்லுங்க. நான் பைபிள் தான் சொல்றேன். என்ன பாஸ்டர் நீங்க ஒரு சபிக்கிற மாதிரி சொல்றீங்க, கேடு சொல்ற மாதிரி சொல்றீங்கன்றீங்களா? நீங்க சொல்லிட்டு வாங்க, அவனுக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகும், எல்லாம் க்ளோஸ் ஆகுங்க, க்ளோஸ் ஆகும். அப்படியே இப்போ நீங்க பாருங்க, இளையகுமாரன் போகும்போது அப்பா எப்படி வெயிட் பண்ணார் தெரியுமா? எனக்கு தெரியும் என் பையனை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் பையனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பா பண்ணாரு, அதனால தான் 14 வருஷம் ஆனேன்னு. இந்த ஞாயிற்று ஒரு 14 வருஷம் முடியுதுன்னு வச்சுங்க. 14 இப்போ நான் இருக்கிறேன், 14 வருஷம் முடிஞ்சிச்சு விசுவாசி. நான் எப்போ வெயிட் பண்ணுவேன்? ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணுவேன். வரானா வரானா வரானா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு தெனாவட்டில் தெகுட்டில் என்ன தெரியுங்களா, நான் சபையை விட்டு போனேன்னா இவரால் ஒன்றும் பண்ண முடியாது.
நான் சொல்லுவேன், நீ போ, என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன். பொய் சொல்லுங்க, நான் பண்ணுறேன், நடக்குது. கர்த்தர் நடத்துறார். பரலோகம் அவங்க குடும்பம், அவங்க பரலோகத்தும் அவங்களுக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிறதான தொடர்பை கட் பண்றேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். அடுத்தது அவன் சர்ச்சைக்கு வந்துட்டான். பாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க பாஸ்டர், உங்கள்கிட்ட போனது தப்பு தான், நான் திரும்பி வந்துடுறேன். இப்போ பைபிள் சொல்லுது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைக்கிறீர்களோ சொல்லிட்டு வரணும். நான்ப்பா தம்பி கட்டிட்டேன்ப்பா, இனிமேல் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ என்ன பண்ணணும், சர்ச்சைக்கு வா, நான் திரும்ப என்ன பண்ணுறேன், கட்ட அவிழ்த்து விடுறேன். ஊழியத்தில் நமக்கு இருக்கிற அதிகாரம், ஊழியக்காரனுக்கு இருக்கிற அதிகாரம் பெரிய அதிகாரம். பரலோகமே நான் சொல்றதை கேட்குது. பூலோகத்தில் நான் கட்டுனா பரலோகம் என்ன பண்ணுது? இது யாரு? தேவதூதன் செய்கிறதா? இயேசு செய்கிறதா? நான் செய்கிறது. எனக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, அப்போ பரலோகத்தை கட்டுற ஜபம் என்கிட்ட இருக்குது. நீ போட மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நான் சொல்லுவேன், சபையில் தாராளமாக நீங்கள் போங்க, உன்னால் முடிஞ்சது நீ செய்ய, என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. போயிடே நான் என்னால் நான் எனக்கு இருக்குது ஆண்டவர் அதிகாரம். ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட். அப்போ அவங்க தகப்பன் என்ன பண்றாரு, பையன் போன உடனே பையனை விட்டுலங்க, பையனுக்கு லாக்அப் பண்றாரு. அவன் போறான், பொண்ணும் பொருளையும் எடுத்துட்டு போறான், சம்பாதிக்கலாம். பிசினஸ் லாக்கு இல்ல, உனக்கு பிசினஸ் லாக் பண்ணியாச்சு, அப்பா உனக்கு லாக் பண்ணிட்டாரு. இனிமேல் பிள்ளையோட இளையகுமாரனோட பிசினஸ் லாக் ஆயிடுச்சு. நீங்க இன்னொரு வசனத்தை, இன்னொரு தெளிவா ஒரு காரியத்தை சொல்றேன். 10 குஷ்டரோகிகள் இயேசுகிட்ட வராங்க. 10 குஷ்டரோகிகள் இயேசுகிட்ட வந்து, ஐயே எங்களை சுகப்படுத்தும். இயேசு சொன்னாரு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்க. இந்த 10 பேர் யார் தெரியுமா? சர்ச்சில் இருந்த கமிட்டி மெம்பர்ஸ். 10 பேர் ஒன்று சேர்ந்து வெளியாயிட்டான். 10 பேரும் ஒன்று சேர்ந்து, இந்த ஆளுக்கிட்ட வாடா நம்ம தனியாக ஒன்று ஆரம்பிப்போம், தனி ட்ரெஸ் போட்டுக்கலாம், வெளியே வந்துட்டான். 10 பேருக்கும் குஷ்டரோகம். இயேசு ஒரே ஒன்று தான் சொல்றாரு, சுகமாக்கல ஒன்றும் இல்லை, நீ போய் திரும்பவும் ஆசாரியனை பாரு. 10 பேரும் உட்காடுறான், கமிட்டி மீட்டிங் போடுறான். வெளியே ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்குது. ஒருத்தன் சொல்ல, ஏய் நான் செத்தாலும் அவர் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் வரலடா. இன்னொருத்த சொல்றான், நான் வரல, ஐயோ அவரை போய் பார்க்கறது அதெல்லாம் நான் நமக்கு ஆகாது. அப்படியே ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. டே ஏதாவது பொண்டாட்டி பிள்ளைங்களோடு வாழணும்டா நம்ம. இப்படியே அப்போல்லாம் கோவையில் தானே இருந்தாங்க, கோவையிலையும் காடுகள்லையும் வாழ்ந்தாங்க. அவன் சொல்கிறான், டே பொண்டாட்டி பிள்ளைங்களோடு கூட வாழணும்டா, வாடா போய் பார்த்துருவோண்டா அவரை. அப்படியே அவனுக்கு மனசு இறங்குது. சரி வா போவோம். அந்த ஆசாரிய நேரத்தில் காண்பிக்கிறதுக்கு அவங்க மனசெல்லாம் தாழ்மைப்பட்டது. அதான் பைபிளில் சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க, கீழ்ப்படியாமல் போனவர்கள் எல்லாம் தாழ்மைப்பட்டது. சரி வாடா போயிட்டு என்ன பேசுறது, சோத்திரம் பாஸ்டர் நாங்கள் செஞ்சதை மன்னிச்சுக்கோங்க சொல்லுவோம். என்ன ஆசாரியனை போய் பார்க்கணுன்னா நீ போய் என்ன பண்ணுவ? ஆசாரியன்கிட்ட போய் பாருன்னு ஆண்டு சொல்லிட்டார். நீ சண்டை போட்டு வெளியே வந்துட்டப்பா, உனக்கு கஷ்டம்தான், உனக்கு குஷ்டம்தான், நீ போ. அவன் கஷ்டத்தோடு குஷ்டத்தோடு திரும்புறான் ஆசாரியங்கிட்ட, வேற வழி கிடையாது. ஆசாரியங்கிட்ட வந்த உடனே அவன் மனம் மாறி வரும்போது வழியிலே அவர்கள் சுகமானார்கள். எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. நீ மனம் திரும்பி உன் தகப்பனிடத்துல போகணும்னு நினைச்சாலே உனக்கு சுகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பதான் அங்க ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இப்படி பண்ணுங்கடா, அப்பதான்டா உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ போறியா போ, எனக்கு சபை விட்டு போனெல்லாம் சோத்துக்கு லாட்ரி, நான் நல்லா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2010 நான் சொல்றது 2010 ஜனவரி மாதம் ஒரு கேலண்டர் போட்டேன். டெய்லி கிழிக்கிற கேலண்டர் ஒன்று போட்டேன். இந்த டெய்லி கிழிக்கிற கேலண்டரில் என்ன பண்ணிட்டான், 1ஆம் தேதி கரெக்டாக இருந்துச்சு. பொங்கல் வரும்போது பானை வச்சிட்டான். அது வந்து நம்ம சாதா கேக் வாங்கி அடிச்சிட்டேன், இந்த கடைகளில் வாங்கி கேக் அடிச்சிட்டேன். கீச்சா பொங்கல் வந்துடுச்சு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடும் கரும்பும் போட்டான். விசுவாசி சபையை விட்டு போகிறதுக்கு சான்ஸ் தேடுது. இன்னும் பாசம் இப்படி ஒரு கேலண்டர் போட்டீங்கன்னு நான் சொன்னேன், எனக்கே தெரியாது கேக் உள்ள இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பண்ணுவான். 2 கேலண்டர் போட்டோம்.
வசன கேலண்டரை விசுவாசி குத்துருவோம், இதை அப்படியே வச்சுக்குவோம். புதுசா வராம பாரு சபைக்கு, அவனுக்கு தள்ளி விட்டுருவோன்ட்டேன். இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனார். அவர் பெரிய இஷ்யூ ஆக்கி அப்படியே சபையிலேருந்து ஒரு 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 4-5 குடும்பத்தை தள்ளிக்கிட்டே போனார். போயிட்டு அவர் நினைச்சாரு, பாஸ்டர் கஷ்டப்பட்டு ஒரு மாதம் கஷ்டப்பட்டு இருப்பேன், கர்த்தர் எனக்கு ஒரு வழியை திறந்துட்டாரு, சர்ச்சை கட்ட ஆரம்பித்தேன். போன விசுவாசி கேட்டான், எப்படி பாஸ்டருக்கு பணம் வந்தது, எப்படி இப்படிலாம். அவன் நினைச்சான் நம்ம போயிட்டோம்னா இவர் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிப்பார்னு. கர்த்தர் ஊழியக்காரனை ஒருபோதும் விட மாட்டார். ஹல்லேலூயா. சாரி பாத்து முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் சரி, ஊழியக்காரனை எப்படி போஷிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும், அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. சோ நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த என்ன சொல்றது வல்லமையும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு விசுவாசிக்கிட்ட போயிட போது நம்ம பிடிச்சோம்னா தான் அது ரொம்ப திமிர் காட்டுது. நீ போ, நான் பார்க்குறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி பாருங்க, பயப்படும். ஹல்லேலூயா. ஐயோ போயிட போகுது சிஸ்டர் அப்படிங்களா, சரிங்க சிஸ்டர் வந்துடுறேன். இதுதாங்க ரூல்ஸு. நாங்கள் ஒன்று எழுதி போட்டு ஒட்டியிருக்கோம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராமல் வேலைக்கு போய் செஞ்சீங்கன்னா அந்த காசில் காணிக்க தசமாகமாக செலுத்தாதீங்கன்னு போட்டு ஒட்டிட்டேன். வேணாம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராமல் வேலைக்கு போறியா, சம்பாதி, ஆனால் அதில் காணிக்க தசமபாகம் பெட்டியில் போடாது. எனக்கு வேணாம். விபச்சாரம் செஞ்சு நீ கொண்டு வந்து போய் காணிக்க தசமபாகம் கொடுக்குற மாதிரி எனக்கு கணக்குது. நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் நீ ஒரு 150 ரூபாய்க்கு போய் நடுவு நட்டுட்டு அதில் 15 ரூபாய் எடுத்துட்டு வந்தோம்னா கர்த்தர் அதை ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்கவே மாட்டார். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. வேணான்ற அந்த காணிக்க வேணாம். 6 நாள் சம்பாதிச்சதுல போடு, 7ஆம் நாள் நீ கோயிலுக்கு வராமல் சம்பாதிச்சதுல வேணாம். இன்னைக்கு நான் சொல்றேன், என்னை அழைத்த தேவன் எனக்கு இருக்கும் அதிகாரம். சரி, இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா 14 இயர்ஸ் நான் கணக்கு முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. 14 இயர்ஸ் கணக்கு. வெதர் இந்த 14 வருஷம் கர்த்தரை விட்டு விலகி இருந்தேன்னா கர்த்தர் உனக்கு மனம் திரும்புதலுக்கான காலகட்டத்தை கொடுக்கிறார். இல்லைன்னா இந்த 14 வருஷத்துக்கு பிற்பாடு நீ அழிவை சந்திக்கிறேன். ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்திலே பாடு சகித்து இந்த 14 வருஷம் நீ ஊழியம் செய்வேயானால் நான் சொல்லுவேன், இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்ப்பேன். Both of them. I am not only telling about the curse, not only about the blessing. ஒரு ஆசீர்வாதத்தையும் சாபத்தை மாத்திரம் சொல்லல, ரெண்டுமே வெயிட்டிங்ல இருக்கு. உன்னுடைய உபத்திரவ காலத்துல நீ உன்னை கரெக்ட் பண்ணிக்க. நான் தேவ சித்தத்துல இருக்கிறேனான்னு பார்த்துக்கோ. இருந்தேனா தேவ சித்தத்திலேயே இரு. கர்த்தர் உனக்கு ஒரு காலம் வரும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபத்திரவம், பாடு, கஷ்டம், பிரச்சனை எது வந்தாலும் டோன்ட் கேர். எல்லாத்தையும் தூக்கி போட்டு அசிங்கத்தை, அவமானத்தை, மூஞ்சத்தை காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு நீ செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு காலகட்டம் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த ஊர்ல ஒரு வீடு எனக்கு வாடகை தரல. போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கினேன். ஹல்லேலூயா. இது என் வீடு, முன்னாடி இருக்கிறது என் வீடு. இதை பார்த்து எவெல்லாம் இந்த கோழினூரில் அசிங்கமாக பேசினானோ, என்ன அசிங்கமாக பார்த்தானோ, இன்னைக்கு அவன் எனக்கு கையை தூக்கி விஷ் பண்ணுறான். நான் கையை தூக்கினாலும் அவன் விஷ் பண்ணுறான். போகிறது புல்லட்டில் தான். புல்லட்டை பார்க்குறான். ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான், எப்படி வந்தார் அவர் இந்த ஊருக்கு, எப்படி ஆயிட்டார். ஹல்லேலூயா. காணிக்க கிடையாதுங்க. என் சர்ச்சில் ஒரு ஆள் கூட கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிடையாது. 2 பென்ஷன் இருக்குது. 2 பென்ஷன் இருக்குது. கவர்மெண்ட் பென்ஷனை தவிர ஜாப் கிடையாது. வீட்டுக்காரன் சேர்த்துட்டா பொண்டாட்டி பென்ஷன் வாங்குது, அந்த தான் வரும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் காணிக்கை எடுக்கிறதே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச்சு முடிஞ்சது போர்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு காணிக்கை தசவாங்களே காணிக்கை பெட்டியில் போடவும், கையில் வாங்குறதே கிடையாது. ஹல்லேலூயா. காணிக்கை இன்னைக்கு வரைக்கும் மீட்டிங்லையும் காணிக்கை எடுக்கிறது கிடையாது. எந்த மீட்டிங்லையும் காணிக்கை எடுக்கிறது இஷ்டம் தான், போட்டு போ. ஹல்லேலூயா. என்னுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஊழியம் செய்யற 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன். உங்ககிட்ட காணிக்கை எடுத்தா நீங்க கொடுக்குற காணிக்கை நான் பிரசங்கம் பண்ணதுக்கு கரெக்ட் தானே? நீங்க கொடுக்கலன்னா அந்த 1 மணி நேரத்துக்கான எனக்கு சம்பளம் அவர் கொடுக்க போறாரு. வேலை நடக்குதுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏங்க இப்பா நீ வேலை செய்யப்பா, அவர் சம்பளம் கொடுக்கல நான் கொடுக்குறேன் சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ரயிலில் பார்த்தீங்கன்னா ரயிலை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இருப்பான். அவனுக்கு ரயில் என்ன பண்ணோம், டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட் சம்பளம் கொடுக்கும். அவன் ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்ன உடனே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவான், பாத்ரூமில் சரசரன்னு அடிப்பான், பெனாயில் போட்டு. பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் நிற்கும் போது அந்த எக்மோர் ஸ்டேஷனில் நிற்கும் வைகை வந்து அந்த அரை மணி நேரத்தில் ட்ரெயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவான். அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் பாம்பேக்கு போங்க, ஒரு பையன் ஏறுவான், சட்டையை கழட்டுவான், அப்படியே உள்ளே விட்டு துடைப்பான். நம்ம வேர்க்கல்ல சாப்பிட்டு போட்டுருப்போம், இலை அதில் ஏதாவது சாப்பிட்டு போட்டிருப்போம், அப்படியே துடைப்பான். துடைச்சிட்டு அப்படி போவான். அங்கே உக்காந்து நிற்கிறவங்க அவனுக்கு கொடுக்கறது ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவன் இந்த ட்ரெயினில் ஏறி அங்கே இறங்குறதுக்குலையும் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை விட அவன் அதிகமாக சம்பாரிச்சிடுவான். இதுலேருந்து என்ன தெரியுங்களா? வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். உனக்கு ஆர்கனைசேஷனு விசுவாசி இல்லை, நீ வேலையை செய்ய, பரலோகம் தரும். நான் அவ்வளோதான், மாட்டை ஓட்டினா கோலை போட்டேன்னா சம்பளம் அங்கேருந்து வரும். அலையிலுயா, நான் எதிர்பார்க்காத இடத்துங்கள்லாம் பணம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய உபத்திரவமோ நம்முடைய பாடுகளையோ கர்த்தர் பார்க்காம இல்லை, பார்க்குறார். ஒரே ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாக இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள எனக்கு உண்மை உள்ள சாட்சியாகி அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். So everything God will know about our life. அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில் நம்ம படுற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அறிந்திருக்கிறார். சரி, 14 வருஷம் நாம் தேவ சித்தத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறோம். பல பாடுகள் பல கஷ்டங்களை நாம் சந்தித்தோமானால் நான் சொல்லுவேன், கர்த்தர் 15ஆவது வருஷம் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். 14 வருஷம் நீ தேவனை விட்டு தேவ சித்தத்தை விட்டு விலகி கர்த்தரை மறுதலித்து இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை 15 வருஷத்துக்கு அப்புறம் சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, முதல்ல 14 வருஷம் இட்ஸ் எ வெயிட்டிங் பீரியட். 15ஆவது வருஷம் அவன் என்ன சொல்லிடுறான், நீ 14 வருஷம் வெயிட் பண்ணல, அவன் என்ன பண்ணல, உங்ககிட்ட வரல, இனிமேல் அவனை என்ன பண்ணிடு, என்கிட்ட கொடுத்துரு. பிசாசு வாங்கிக்கிறான். பைபிள் சொல்லுது, எடுத்து வாசிங்க, ரோமருக்கான புஸ்தகம் வாசிங்க. இதில் வாசித்தீங்கன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அந்த உணர்வில்லாத அந்த இருதயங்களை, உணர்வில்லாத அந்த 14 வருஷம் அவன் தேவனுக்கு உணர்வில்லாமல் ஒரு வாழ்வானானால் அவனை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரா, 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துறார். அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒன்று, ரோமர் 1:24 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர் பட்டணத்துக்கு முதல்ல எழுதுகிறார், முதல் அதிகாரத்தில் எழுதுகிறாரு, அவர்கள் என்ன பண்ணாரா, அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 2வது 26ஆம் வசனத்தில் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 3வது கேடான சிந்தனைகளுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் அவ்வளோதான். இன்னும் ஒரு சம்பவம், நம்ம சபையில் ஒருத்தர் இருந்தார், விசுவாசி இருந்தார், திடீர்னு போயிட்டார். அவர் சென்னைக்கு போயிட்டார். சென்னைக்கு போனாலும் சரி, நம்ம விசுவாசி ஆச்சே, கொஞ்சம் நல்லா கொடுக்குற பார்ட்டி ஆச்சே, நான் எந்த விசுவாசி, மற்ற சபை விசுவாசி வீட்டில் யார் வீட்லையும் கால் வைக்கவே கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் வச்சது கிடையாது. சொன்னால் ஒரு சபையிலேருந்து நம்ம தம்பி ஒருத்தர் போயிட்டார். போனவர் என்ன ஆச்சுன்னா, போனார், நான் போய் அடிக்கடி பார்த்தேன், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நானும் என் மனைவியை ஊழியம் செய்கிறோம், இங்கே செய்கிறோம் அங்கே செய்கிறோம், நான் அங்கே பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே பேய் ஓட்டுறேன், டூட்டுன்னு அடிப்பார். நமக்கா என்னடா இவர் இப்படி பண்ணுறாருன்னு இருக்கும். கொஞ்ச நாட்கள் ஆச்சு. அதுதான் நான் இந்த வசனத்தை சொல்ல வரேன். அந்த 14 வருடங்கள் ஆச்சு. சபையை விட்டு போய் அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய மனைவி அவருடைய சொந்த தம்பியோடு கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அவ்வளோதான், தேவன் ஒப்பு கொடுத்துறார். இதை அவங்க நினைப்பாங்க, நான் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது உனக்கு ஒரு அளவு தான், உன்னை ஒப்பு கொடுத்தப்பட்ட பிற்பாடு நீ ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நீங்கள் இந்த 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் வர்றது என்ன தெரியுங்களா, 23 காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்கும். இது ரோமரில் 1ஆம் அதிகாரம் 29லேருந்து 31 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அந்த 3 காரியங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்த பிற்பாடு உனக்கு மனம் திரும்புதலின் காலம் கொடுத்த அந்த மனம் திரும்புதலின் காலத்துக்குள்ள நீ வரல, உன்னை என்ன பண்ணிடுறேன்,
ஒப்பு கொடுத்துறாரு. இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடு ரோமர் 29-31 வரைக்கும் அந்த 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள என்ன வருதுன்னா 23 விதமான காரியங்கள் அவனுக்குள்ள தோன்றுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை இஸ் நாட் இன் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப். பிசாசு அவனுடைய வாழ்க்கைய அவங்கள ஒப்பு கொடுத்த அவன் பிச்சு பேன் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவன் லைஃபே கர்த்தருக்குள்ளே இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு சபையை விட்டு போனான் பாஸ்டர்னா குடிச்சிட்டு கிடக்குறான். சபையை விட்டு போட்டான் இப்படி ஊழியம் செய்கிறேன் அப்படி ஊழியம் செய்கிறேன்றான். திரும்பி வந்து சொல்கிறேன் என் பொண்டாட்டி என் தம்பி எடுத்துக்கிட்டாங்க. இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இருந்து நிலைத்திருந்து தேவ சித்தத்தில் நிலைத்திருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை விட்டு பிரிஞ்சாலும் சரி, தேவனோடு இருந்தாலும் சரி, ஏற்ற காலம் God is waiting for you. அந்த காலம் வரையில் நீ பாடு அனுபவி, அந்த காலம் வரையில் கஷ்டத்தை அனுபவி, அந்த அவமானப்பாடு, தண்ணி இல்லையா, சோறு இல்லையா, என்ன இல்லை, படு கஷ்டம். ஒரு காலம் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்ன கர்த்தர் என் சாட்சி, என் லைஃப் என்னுடைய சாட்சி நான் சொல்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் 1996 2010 வரையிலும் படாத பாடுகள் எல்லாம் இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அவ்வளோ காரியங்களை ஜான் உதயகுமார் பார்த்தார். ஆனால் இன்னைக்கு அந்த ஜான் உதயகுமார் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. பாடுகள் பாருங்க, ஊழியத்தில் வரும். ஊழியம்னா சும்மா கிடையாது, சாத்தானோடு கூட போராடுகிறது. அவன் ஒரு சபையை விட மாட்டான். இந்த இடத்துல 300 பேருக்கு ஞானசானம், 350 பேருக்கு ஞானசானம் எடுத்துருக்குறாங்க என் சபையில், சும்மா இல்லை. எத்தனை அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம விட்டது தப்பு தானே. ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ணியிருந்தா, இந்த ஆரம்பத்தில் க்ளோஸ்ன்றது பயங்கரமானது. ஏரோதே தான் பண்ணான். இயேசு ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ண பார்த்தான். இவர் வளர்ந்தா தானேடா ராஜாவாவாரு. யூதருக்கு ராஜாவா இருக்கிறவர் எங்கே பிறந்திருக்கிறார். இன்னைக்கு ரெவரண்ட் டாக்டர் ஏஎஸ் விக்டர் இல்ல பிஷப்னு கூட வச்சுக்கோங்க. அவர் பிஷப் ஆனானேடா, அவர் சபையை ஆரம்பிக்கும் போதே போட்டுரு 2 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தையும் போடுறா. எவன் தான் யூதருக்கு ராஜாவா ஆகிறான்னு பார்ப்போம். அல்லேலூயா. சொன்னானோ இல்லையா, ஒரு ஐடியா போட்டானோ இல்லை, ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ணு. 2 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தையும் சாவ வச்சுட்டா இவங்க சொல்ற யூதருக்கு ராஜா எங்க வராருன்னு நம்ம பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகினால ஊழியத்தின் ஆரம்பத்திலே நமக்கு பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். தாக்கு பிடிச்சி உக்காருங்க, கஷ்டத்தை அனுபவிங்க, பாடுகளை அனுபவிங்க, போராட்டங்களை அனுபவிங்க. குடும்ப பிரச்சனைகள் வரும், வருமான பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் சகித்து நில்லுங்க. ஒரு காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2010 கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். 2011 முதல்ல நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஃப்ளைட் ஏறுறேன். 2010 வரைக்கும் ஃப்ளைட்டை பார்க்க தான் முடிஞ்சது, ஏற முடியல. ஆனால் 2010 சபையை கட்டி 2011 மலேசியாவுக்கு முதல் முறையாக போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 11 நான் போன தரிசனம் எப்போ தெரியுங்களா எனக்கு கிடைச்சது? 95 எங்கள் பைபிள் காலேஜ் பிரின்சிபால் ரான் சங்கர் அவர் சொல்கிறார், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு, தரிசனம் எப்படி கர்த்தர் இடத்துல பார்க்கறது, தரிசனத்தை கேளுங்க, கர்த்தர் ஒரு தரிசனத்தை தருவார் உங்கள் ஊழியத்துக்கு, தரிசனத்தை பார்த்துட்டு வாங்கினார். எல்லாரும் பார்த்துட்டு வந்து சொன்னானுங்க, எனக்கு இந்த வசனம் கொடுத்தாரு, எனக்கு இந்த தரிசனம் கொடுத்தாரு. நான் 2 நாள் கழிச்சு சொன்னேன், எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையா அப்படின்ட்டு. ஒன்றும் கிடைக்கல, கண்ணை முன்னே அப்படியே இருட்டாகுது, லேசாக தரணும் அதை வெளிச்சமாகுது, முன்னாடி பார்த்தா டியூப்லைட் எரியுது, வேற ஒன்றுமே தெரியல, தரிசனமே இல்லை அப்படின்னாரு. சரின்ட்டு இன்னொரு நாள் டைமு அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது நான் ஃப்ளைட்டில் வந்து கண்ணாடியில் பார்க்குறேன், கீழே இருக்கிற சிட்டிஸ்லாம் தெரியல, சின்னதாக தெரியல. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோன்னு நான் சொன்னேன். மறுநாள் போனேன் ரான்சங்கிட்ட, அங்கிள் நான் ஃப்ளைட்டில் அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது அங்கிள், இந்த கண்ணாடியில் பார்த்தா அது ஃப்ளைட்டுன்னு கூட எனக்கு தெரியல, கண்ணாடி வழியாக எட்டி பார்த்தா கீழே வெட்டுப்பட்டி மாதிரி இருக்குது வீடெல்லாம் அப்படின்னு. உடனே ஓ ஃப்ளைட்டா. ஆனால் கரெக்டாங்க 2011 ஃப்ளைட் ஏற போகிறேன் மலேசியாவில். ஃப்ளைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 2 சீட் இருக்கும், இந்த பக்கம் சீட் இருக்கும், 2 சீட் இருக்கும், இல்லை 3 சீட் இருக்கும். ஒரு பக்கம் 3, ஒரு பக்கம் 2, அந்த மாதிரி இல்லைன்னா 3 வரும். இந்த பக்கம் 3, இந்த மாதிரி போயஸ் விமானம்லாம் மலிந்தோலெல்லாம் 3 வரும். ஏர் ஏஷியாலெல்லாம் சின்ன ஃப்ளைட்டு 2 வரும். அப்போ நான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்தீங்க, மொத்தம் 6 சீட்டு இருக்குது, 6 சீட்டில் எனக்கு தரிசனம் என்னன்னா
ரைட் சைடில் கண்ணாடியில் பார்க்குறேன், கீழே சீட்டு தெரியுது. இப்போ எனக்கு 6 சீட்டில் எந்த சீட்டு வேணும்? அந்த சீட்டு தான் வேணும். அந்த சீட்டு கொடுத்தாதான் என் தரிசனம் நிறைவேறுதுன்னு அர்த்தம். டிக்கெட் வந்து எப்படின்னா, டிக்கெட்டை புக் பண்ணிவிடுவோம், சீட்டு மட்டும் இங்கே கொடுக்க மாட்டாங்க. போர்டிங் போடும்போது தான் சீட்டு தருவாங்க. ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும். போர்டிங் போட்டு லக்கேஜை போடும்போது தான் அப்போ தான் அவன் சீட்டுக்கு ஃப்ளைட்டோட சீட் நம்பர் கொடுப்பான். நான் போயிட்டேன், சீட் நம்பரும் கொடுத்துட்டாங்க. சீட் நம்பர் கொடுத்துட்டாங்களே தவிர இந்த சீட்டு நம்பர் எங்கே வரும்னு எனக்கு தெரியாது. வெயிட் பண்ணுறேன், வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுறேன், ஜாம் பண்ணுறேன். சரின்னு போயிட்டு உள்ளே போயிட்டு உட்கார வச்சு என்ன சீட்டு பார்த்தீங்கன்னா அதே கண்ணாடி. இந்த தரிசனத்தை அப்படியே நிறைவேற்றேன். அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரிட்டர்ன் வரேன், ஃப்ளைட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு அதே சீட்டு வேணும் ரிட்டர்னு. அப்போ தான் நான் தரிசனத்தை நான் ஃபுல்ஃபில்லாக நினைப்பேன். சொல்லிட்டேன், சீட்டை கொடுத்துட்டாங்க, ஏறிட்டேன், உக்காந்துட்டேன். ஆனால் ஜன்னலுக்கு அந்த சீட்டு கிடையாது, அது பக்கத்து சீட்டு. உக்காந்துட்டேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன ஆண்டவர், அப்போ இந்த ஜன்னல் சீட்டுக்கு எவனோ ஒருத்தன் வரப்போகிறான், நம்ம இங்கே உட்கார போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் நம்பின கர்த்தர் சாட்சி, பலிபுரத்துலேருந்து சொல்கிறேன், ட்ரெயின் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அந்த சீட்டுக்கு எவனுமே வரலங்க. எவனுமே 2 சீட்டை நான் தான் உக்காந்தேன். ஹல்லேலூயா. அப்போ தான் நான் நினச்சேன், டிக்கெட்டு வாங்கினவன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானோ. டிக்கெட்டு வாங்கினவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பாத்ரூம் போயிருப்பான், இல்லைன்னா தூங்கிடுவாங்க. ஒரு சிலர் வெயிட்டிங் ரூமில் வந்தோன்னே ஏசி, நல்லா ஏசியில் நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஃப்ளைட்டுக்கு போகிறவங்களாம் வாங்க அப்படின்வாங்க. சரின்ட்டு நம்ம ஏறி போயிட்டு அப்படியே டேயில் வந்து ஃப்ளைட்டில் உட்காரணும். ஃப்ளைட்டில் சீட்டு காலியாக இருந்தால் எந்த சீட்டு காலியாக இருக்கோ அந்த சீட்டு யார் அந்த சீட்டை போட்டாங்களோ அந்த ஹேர் ஹோஸ்டஸ் வந்து திரும்ப வெயிட்டிங் ரூமில் அவங்க பேரை சொல்லுவாங்க. ஒரு தடவை எனக்கு நடந்துச்சு, நான் விட்டுட்டேன். இல்லை எல்லாம் போயிட்டாங்க, நான் உட்காந்து நிற்கிறேன். அதாவது அதே வெயிட்டிங் ரூமில் மற்ற ஃப்ளைட்டுக்காரனும் உட்காந்துட்டு இருப்பான், அதனால எல்லாம் உட்காந்துக்கிறோம். திடீர்னு வந்து கூப்பிட்றாங்க, அண்ணாமலை சங்கரன் விக்டர். யார்? அண்ணாமலை சங்கரன் விக்டர், அண்ணாமலை சங்கரன் விக்டர் அப்படின்னும் போது எனக்கு அண்ணாமலை சங்கரன்னா எனக்கும் தெரியல யாருன்னு, யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். விக்டர். அப்புறம் ஏஞ்சேன், வாங்க ஃப்ளைட்டு கிளம்பும்போது அப்படின்னு. ஏன்னா நான் லோடிங் ஆகல. அப்போ நான் நினைக்கிறேன், சீட்டு வாங்கினவன் வரவும் இல்லை, சீட்டு வாங்கினவனை இங்கேருந்து போனவன் என்ன பண்ணுறான், கூப்பிட்டா இருப்பான், ஏர் ஹோஸ்டஸ் போய் பேரை சொல்லியும் கூப்பிட்டுருப்பான். அப்படியே அவன் வரல. அவனுடைய சீட்டு இப்போ யாருக்கு தான் இருக்குது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாங்க தேவனுடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் நேசிக்கிற எல்லாவற்றையும் விட்டுடுங்க, கர்த்தரை மட்டும் நேசிங்க, உங்களை ஆண்டவர் ஒத்துக்கிட்டு போயிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த ஏரியாவில் வந்தேன், எங்கள் அப்பா இந்த இடத்த வாங்கும்போது சொன்னார், டேய் நாளைக்கு இந்த இடத்த வாங்கி போட்டுட்டு நாளைக்கு அங்கேருந்து ஊழியம் செய்யாமல் வந்துட்டேன்னா என்னடா பண்ணுறதுண்ணா. நான் சொன்னேன், அப்பா நான் அப்படி ஒரு வேளை சென்னைக்கு வந்துட்டேன்னா, இந்த இடத்த வாங்கி போட்டு சென்னைக்கு வந்துட்டேன்னா நான் செத்துருவேன்பான்னு. ஆண்டவர் சாவடிச்சிருவாருன்னு. வாங்கிக்கிறான்ட்டார் இந்த இடத்து. மனைவி பிள்ளைகள் பிரச்சனை, டைவர்ஸு, நாங்கள் வந்துடுங்க சென்னையில் ஊழியம் செஞ்சுக்கலாம். ஒரு சொந்தக்காரர் சொன்னாங்க, எங்கள் வீட்டு மாடி தரேங்க, மேலே ஷெட்டு போட்டுங்க. கொரட்டூரில் பாடியில் ஏரியாவில் எங்கள் வீடு மாடியில் மேட்டை நல்லா சர்ச்சு போட்டுங்க, நாங்களாம் வருவோம்ல சர்ச்சுக்கு, உங்களை தூக்கி விடுவோம்ல. கர்த்தர் எங்கே வச்சாரோ அங்கே தான், செத்தாலும் போனோம் கோழினூரில் தான் அடக்கம் பண்ணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பெற்ற ஊழியம். பைபிள் சொல்லுகிறது, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடி. நான் இன்னும் உண்மை எனக்கு தெரியாது, நான் யாக்கோபை போல தான் இருந்தேன். ஆனால் இன்னும் உண்மையை பார்த்தாரோ நம்ம இடத்துல ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணுறான்னு சொன்னாக்கா நான் சொல்லுவேன், நம்முடைய லைஃப், என்டையர் லைஃப் காலி. அதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப் காலி. கர்த்தர் கொடுத்துருக்கிறார். புடுறா மாவன ஊழியத்தை, நில்றா இங்கன்ட்டார். கையில் ஊழியத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறேன் கோழியனூரில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், விழுப்புரத்துக்கு 5 கிலோமீட்டர் தூரம்னார். 5 கிலோமீட்டர் நேராக சைக்கிள் எடுத்துன்னு வந்தேன். 5 கிலோமீட்டர் உக்காந்தேன். 28 வருஷமாக உக்காந்துட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன், இந்த 14 வருஷத்தை என்னடா ஜாதகம் மாதிரி ஆஸ்ட்ராலஜி மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாமல் போனாலும் சரி, ஒரு காலம் இருக்கிறது, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய உபத்திரவங்கள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய அவமானங்கள், இன்றைக்கு உன் ஊழியத்தை பார்த்து சிரிக்கலாம், இன்னைக்கு உன் ஊழியத்தை பார்த்து அவமானமாக பேசலாம், உன்னை பார்த்து பேசலாம்.
ஒரு காலம் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது உன்னை பார்த்து இன்னைக்கு சிரிச்சவன்லாம் நாளைக்கு உன் காலடியில் வந்து நிற்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேர் கெட்டு போச்சா, பேரை மாத்து. சர்ச்சு பேர் கெட்டு போச்சா, சர்ச்சு பேரை மாத்து. விக்டர் பேர் கெட்டு போச்சா, அடுத்தது நான் இன்னொரு பேர் கூட வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா கோலியனூர்ல இருந்து கிளம்புவேன்னு எண்ணம் கிடையாது. இந்த ஊழியத்தை கர்த்தரிடத்துல திருப்பி கொடுத்துட்டோ இல்லை தூக்கி எறிஞ்சிட்டோ போவேன்றது கிடையாது. அடக்கம் பண்ணப்பட்டாலும் இந்த கோலியனூர் தான் இந்த இடத்துல இருக்கும், இதே இடத்துல இருக்கும். என் சடலம் ஒரு நாள், என் பாடி இருக்கும். நீங்கள் வருவீங்க, இன்னைக்கு நான் சொல்கிறத கேட்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி நானும் ஒரு சாட்சி கொடுத்துட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாம் ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட்.